அல்லேலூயா. டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கிறது போல தெரியுது. நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டு இந்த நாளையுடைய இறுதி நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். நாளையில் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் இந்த குழுவினருக்கும் குட் நியூஸ் மூவ்மெண்ட் குழுவினருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு இனிமையான ஒரு ஆராதனையை நம்ம என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஒரு பாடல் ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். நீங்களாம் நல்லா பாடுவீங்க, திண்டுக்கல்காரங்களாம் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி மெட்ராஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனால் அந்த பேரெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுமில்லா என்னை நீங்கள் உயர்த்தி வச்சது ஏன்? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நிறையா கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்ம கற்றுக்கொண்டாலும் நிறைய கேள்விகள் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க சொல்லி நம்முடைய ஆத்மா தூண்டுது. ஒன்றுமில்லாத என்ன நீங்கள் உயர்த்தி வச்சது ஏனோ சொல்லலாமா? யாரும் இல்லா என்ன ஆதரிச்சது ஏனோ. அப்படியே தொடர்ந்து ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்டு என்னோட நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப அறிக்கை முடிச்சிடலாம். பாடலன்னா அங்கே இது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஆல்நைட் ப்ரேயருக்கு போகணும். அந்த ஆல்நைட் ப்ரேயரை இங்கேயே என்ன செஞ்சிடலாம், நடத்திடலாம். அதனால் எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க, நீங்கள் சேர்ந்து பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ, யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ. சொல்லலாமா? ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ, யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ. ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ, ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ. பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ, பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ. ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ, யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ. ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ, யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ. ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ, ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ. பாடி நன்றி சொல்வேன் என்னை பாசம் கொண்டதேனோ, பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ. பாஸ்டர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, பாடுறவங்களெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. யார் பாடாமல் உட்காந்துருக்காங்களோ அவங்கள தான் கரெக்டாக தெரியும். ஆமாம் தானேங்கய்யா? யார் வாயெல்லாம் அசையிலையோ அவங்க கண்ணு தான், அவங்கள தான் கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ யார் வாயெல்லாம் அசையிலையோ எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற ஆளு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் என்ன செய்யணும், கூட மாட பாருங்கள். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாயில் சின்னதாக ஒரு இது மாதிரி அச்சரை மாதிரி வந்துச்சு, பாடவே முடியல, வாய் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த ஐயா நான் பேசலையா, வேற யாராவது வாய்ப்பு கொடுங்கன்னா நம்ம பேர்ல என்ன செய்யுது, சீட்டு விழுவுது. அதனால நம்ம பேச்சு கொஞ்சம் சரியா வார்த்தையெல்லாம் உச்சரிக்க முடியல. இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், பாடுறேன். நான் வாய் உன்னோட பாடும் பொழுதே நானே பாடுறேன்னா, வாய் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் பாடணுமா பாட வேண்டாமா? பாடிட்டா உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. பாடலாமா சேர்ந்து? 1 2 3 4. ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ, யாருமில்லா என்ன நீங்க
ஆதரித்ததேனோ ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ யாருமில்லா என்ன நீங்க ஆதரித்ததேனோ ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ ஓடி வந்து தூக்கி உரிமை கொண்டதேனோ பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ கூட நின்ற கூட்டம் எல்லாம் குறை கண்டு விலகும் போது கைபிடித்த சொந்தம் எல்லாம் கை கழுவி நழுவும் போது கூட நின்ற கூட்டம் எல்லாம் குறை கண்டு விலகும் போது கைபிடித்த சொந்தம் எல்லாம் கை கழுவி நழுவும் போது செல்லாமலே விட்டு செல்லாமலே என்னை நெஞ்சோடு சேர்த்தீரே நிழலாக நின்றீர் ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி வச்சதேனோ யாருமில்லா என்ன நீங்க ஆதரிச்சதேனோ இங்க வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சேன் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ரொம்ப அழகா பாடுறாங்க ஆனா சத்தமே வராம பாருங்க இந்த டெக்னிக் எங்க கண்டுபிடிச்சாங்க இதை நம்ம எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும் ஹல்லேலூயா அதனால இந்த தடவை என்ன செய்யணும் நீங்க மட்டும் மைக் வச்சுட்டு நீங்க மட்டும் பாருங்க எங்களை மட்டும் கத்துங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கணும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மைக் கொடுக்க முடியாது அதனால நீங்க என்ன செய்யணும் ஒரு மாலை என்னோட குரலை எங்களுக்கு கேட்குதோ இல்லையா ஏசப்பா கேட்கிறார் ஆமாவா இல்லையா உங்க குரலை அவர் ரசிக்கிறார் நம்ம குரல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நைன்னு இருக்கும் ஆனா ஆண்டவருக்கு அது அற்புதமா இருக்கும் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க குரல்ல ஒரே ஒரு தடவை ஆண்டவரே என்னை நேசிச்சது ஏனோ என்னை ஆதரித்தது ஏனோ என்று சொல்லி நீங்க உண்மையான உள்ளத்தோட உணர்ந்து நீங்க பாண்டீங்கன்னா ஆண்டவருக்கு ரசிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சேர்த்து பாடலாமா 1 2 3 4 ஒன்றுமில்லா என்ன நீங்க உயர்த்தி தூக்கி உரிமை கொண்டதேனோ பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ பாடி நன்றி சொல்வேன் என்னில் பாசம் கொண்டதேனோ ஏனோ நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த பரலோக சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையில கொடுங்க. இதை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா மாற்றிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்கள். ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ
அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். ஒரு சில வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து நீங்க கண்டினியூட்டி அப்படியே கவனிச்சு வந்தாதான் ஏதோ ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். எவரு அந்த வசனத்தை மீட்டு வாசிகள் ஒரு முறை. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஒரு ஏக்கத்தோட, எவ்வளவு ஒரு உள்ளார்ந்த ஒரு வாஞ்சையோட தாவீது எதிர்பார்ப்போட இந்த சங்கீதத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் எழுதியிருப்பார். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை ஆண்டவர் அதை ஒரு பெருசா எடுத்துக்கல, அதை நினைக்கலையோ, அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எவனுடைய பாவத்தை ஆண்டவர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம சம்பாதிக்கிறோம். பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைக்கிறோம், ஓடி ஓடி பாடுபடுறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறோம், உறவுகளை சம்பாதிக்கிறோம், செல்வாக்கை சம்பாதிக்கிறோம், எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய கிரைம் ரேட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த குற்ற பட்டியலையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு தூரம் நீளுதோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவ பட்டியலும் குற்றப்பட்டியலும் என்ன செய்யுது, நீண்டுகிட்டே வருது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதிக காலம் வாழ்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிக பாவத்தை நம்ம செய்திருக்கிறோம். அப்ப நம்முடைய பாவ பட்டியல் அது ஏறிக்கிட்டே இருக்குது. அது அது நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதைதான் நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அது எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா மதமும் சொல்லுது. எல்லா மதமும் அதை ஏற்று ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, இவன் என்ன செய்யறான், இவ்வளோ அநியாயம் பண்றானே, இவ்வளோ அக்கிரமம் பண்றானே, இவன் பிள்ளைங்களுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கிறான், சாபத்தை சேர்த்து வைக்கிறான், பிள்ளைங்களோட தலையில இவ்வளோ சாபத்தை அவன் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு நம்ம லேசா நம்முடைய கிராமத்துல சொல்லுவாங்க. அது லேசான வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையோட கனம் ரொம்ப பெருசு. அப்ப நம்முடைய பாவம் பட்டியல் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, அது எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்திற்கான எதிர்வினை, நாம செஞ்ச பாவத்திற்கான பிரதிபலன், அதனுடைய பலன் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய சந்ததிக்கோ அது என்ன செய்யுது, தொடர போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எச்சரிக்கை எந்த மதமா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அது இருக்குது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, சித்தர்கள் கூட பாடுறாங்க, நல்ல பாட்டு, அது சரியா டக்கு ஞாபகத்துக்கு வரல. ஞாபகம் வரும்போது சொல்றேன். நீ அஞ்சாம நீ ஒன்னொன்னும் பேசிக்கிட்டே இருக்கிற, தீவனுக்கு தான் பயந்து நெஞ்சாரம் இல்லாமல் நிலை குலைந்து வாடுறண்டுன்னு அந்த பாம்பாட்டி சித்தர் ஆரம்பம் எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. அப்ப அதை விட்டுரும். அப்ப நம்ம ஒவ்வொரு பாவ பட்டியல் அது நீண்டு கொண்டே இருக்கு, அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவுகள் நம்ம தேடி வருது அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருடைய மனதிலும் இருக்குது. நாம ஒரு பாவத்தை செய்யும் பொழுது, ஒரு தவறை செய்யும் பொழுது நம்முடைய மனசு அதை என்ன சொல்லுது, இது செய்யாத, இது செய்தா தவறு, இதை செய்யும் பொழுது இதற்குரிய விளைவை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்யுது, உறுத்துது. அப்ப இந்த பாவம் நம்மை பின்னாடி அது ரெக்கார்டாகி நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவ பட்டியல்
தாவீது என்கிற அந்த பக்தனை பயமுறுத்தினதுனாலதான் அவன் சொல்றான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைச்சிச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு அவன் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அப்படியே ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டார். கிளியர் சார்ட் கொடுக்குறோமே அது போல கிளியர் சார்ட் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டார். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி, எவ்வளோ பெரிய பாக்கியவான் என்ற ஒரு ஆசையோட அவர் பேசுகிறார். அப்ப எல்லாருக்கும் அந்த பாவ பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. அதுக்கு பறிச்சின ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. நீங்க பாருங்க, நான் ஒரு 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல கை மையமா ஒரு பெண்ணை, பாவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க. இயேசுநாதர் தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விபச்சாரத்துல கையும் மையமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி அவங்க சொல்றாங்க, இவளை நாங்க என்ன செஞ்சோம், கையும் மையமா பிடிச்சோம். டைரக்ட் விட்னஸ், நேரடி சாட்சியங்களோடு கையும் மையமா நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பிடிச்சிருக்கிறோம். நியாய பிரமாணம் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாய பிரமாணம் நமக்கு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு பெண்ணை அவங்க என்ன செய்வாங்கன்னா, யூத வழக்கம், அரபு தேசத்து வழக்கத்தின்படி அவங்க என்ன செய்வாங்க, ஊர் மத்தியில கொண்டு வந்து அவங்கள நிக்க வைப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம்ல கூட இந்த காட்சியை ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்கிறாங்க. அப்ப அதை நிக்க வைப்பாங்க. சில பெண்களை என்ன செய்யறாங்க, இடுப்பு வரைக்கும் மண் குழி தோண்டி புதைச்சிடறாங்க, புதைச்சி வைப்பாங்க. கை 2ஐயும் பின்னாடி கட்டிடுவாங்க. ஒரு 20 அடி 30 அடி தள்ளி ஒரு பெரிய லைன் போடுவாங்க. அந்த இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த நபரை கொண்டு வந்து அவருக்கு எதிராக 2 அல்லது 3 சாட்சியை நிறுத்துவாங்க. அந்த 2-3 சாட்சி வந்து என்ன செய்யணும், எல்லாரும் முன்பதாக அவங்க கண்ட காட்சியை அவங்க விவரித்து சொல்லணும். சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து நின்று எல்லாரும் கல் எடுத்துட்டு வருவாங்க. கல்ல யார் விடணும்னா, அந்த பிள்ளையை பெற்ற தகப்பன் விடணும். கல்ல என்ன செய்யணும், அப்பா தான் விடணும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றதுக்கு நான் என்ன செய்யறேன், ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இவ இருக்கிறத விட சாகிறது உத்தமம் என்று சொல்லி கல்ல அவங்க அப்பா விடணும். அதுக்கப்புறம் இருக்கிற கல்லெல்லாம் அவங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள்லாம் விடணும். அந்த கல் ஒவ்வொன்றா அவங்க தடுக்க முடியாது, கை 2 பின்னாடி கட்டியிருப்பாங்க. ஒரு கல்லா வந்து என்ன செய்யும், இந்த சரீரத்துல விழும். அது எங்க விழும்னு தெரியாது, கையில விழலாம், தலையில விழலாம், தோல்ல விழலாம், எங்க வேணாலும் விழும். அப்படி கல்ல ஒவ்வொருத்தராக விடுவாங்க. சிலருக்கு கல் வந்து தலையில அடிச்ச உடனே மூளை என்ன செய்யும், கலங்கி சாகிறதுக்கு முன்னாடி மனநோயாளியா ஒரு பைத்தியமாக மாறுவான். சில பேருக்கு மூச்சு, முகம், சரீரம் எல்லாம் அகோரமாயிடும். அந்த இடமே இரத்தக்காடா மாறிடும். இத்தனை பேருடைய கல்லடியும் வாங்கி துடித்து சாகணும். எல்லாத்தையும் தாண்டி அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, ஒருவேளை பொய் சாட்சி சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கெட்ட பெயரோட அவமானத்தோட அவங்க என்ன செய்யணும், சாகணும். இது அவங்களுடைய குடும்பத்திற்கு நீங்காத ஒரு அவமானத்தை கொண்டு வரும். அப்படிதான் அவளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. எல்லாம் கல்லோட நிக்கிறாங்க. கவனிங்க, எல்லாரும் கல்லோட நிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, நச்சரிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க? மோசே நியாயப்பிரமாணத்துல கல்ல இருந்து கொல்லணும்னு சொல்லி இருக்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்ய, கல்ல விடு. உங்கள யார்கிட்ட பாவம் இல்லையோ அவங்க கல்ல விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவர் பாட்டுல குனிந்து தரையில எழுதுறாரு. அப்ப அடுத்து நடக்கிற சம்பவத்தை அதை வாசிக்க, அடுத்த வசனத்தை இல்ல, அதுக்கு முந்தின வசனம். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி தரையிலே எழுதினார்.
அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். ஏன்? ஆண்டவர் உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னாரு. கல் எரிஞ்சிருக்கலாம், ஆனா என்ன செய்யல? பெரியோர் முதல் சிறியோர் வரையும் தங்கள் மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரா என்ன செய்யறான்? திரும்பி போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பாவம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்தை அவன் இன்னும் என்ன செய்யல? மறக்கல. அது அவனுடைய ரெஜிஸ்டர் ரெக்கார்டில் என்ன செய்யுது? இருக்குது. அவனால மறக்க முடியாது. அப்ப எதுக்கு வேக வேகமா கல்ல எடுத்துட்டு வந்தான்? ஃபர்ஸ்ட் அவனை நினைச்சு பார்க்கல, அவனை பார்க்கல. இந்த சமூகமே அப்படிதான் இருக்குது. முதல்ல யாரை பார்க்குது? தன்னை பார்க்கறத விட அடுத்தவனை பார்க்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடுப்பா, பின்னாடி உன் சகோதரனோட கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போறது எப்படின்னு நீ பார்க்கலாம்ப்பான்னு சொன்னார். அப்ப சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, முதல்ல எதிர்த்து இருக்கிறவன் என்ன தப்பு செஞ்சிருக்கான், என்ன குற்றம் செஞ்சிருக்கிறான்னு பார்க்கிற மனநிலை இருக்குது. ஆண்டவர் அதை மாத்தி நீ ஒன்ன பார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவனை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது இவனோட லிஸ்ட் என்ன செய்யுது? நீண்டுகிட்டே போகுது. இந்த ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த ஜூலை, அப்புறம் ஜூனு, அப்புறம் அப்படியே பின்னாடி 23, 22, 20. ஏ அப்பப்பா, நம்மளதான் என்ன செய்யணும்? கல்லெறியணும். நம்ம கல் எடுத்து வந்து நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனா போயிட்டான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எவனுடைய பாவம், இப்ப எல்லா பாவம் என்பது அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அவன் மனசுல அவன் பாவம் தெரியுது, அந்த பாவ பட்டியல் தெரியுது. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? கல்ல கீழே போட்டுட்டு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நைசா நழுவி என்ன செஞ்சுட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். அப்ப இந்த பாவம் மனிதன் என்ன செய்யுது? பயமுறுத்தது. பாவம் மனிதனை ஆளுகை செய்து, இந்த பாவத்தை குறித்த ஒரு பயம், அதனுடைய விளைவை குறித்த ஒரு பயம் மனுஷனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு உறுத்தல் இருக்கிறதுனாலதான் தாவீது சொல்றாரு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னால் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, ஏமா யார் ஒண்ணு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து கேட்கிறாரு அந்த சகோதரியை பார்த்து. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகோதரி நிமிர்ந்து பார்த்து என்ன கேட்கிறாரு? ஸ்திரியே, ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். ஒருத்தன் கூட அங்க நிக்கல. அவளை மாத்திரம் விட்டுட்டு என்ன செஞ்சான்? எல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளை மன்னிக்கிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். அப்ப எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இளையகுமாரன் கதை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு 3 உவமையை சொல்றார். அதுல 3ஆவதா இந்த உவமையை சொல்றார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார். அதுல இளையவன் என்ன செஞ்சான்? தகப்பனே, என்னுடைய ஆஸ்தி என்ன செய்ய, எனக்கு பிரிச்சு கொடுன்னு சொன்னார். அவர் பிரிச்சு கொடுத்துட்டார். இந்த தகப்பன் இந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பன் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆஸ்தியை எடுத்துட்டு தூர தேசத்துல போய் தன்னுடைய மனம் போன போக்குல அவன் செலவு செய்யறான். எப்படியெல்லாம் வாழணும்னு அவன் விரும்பினானோ, எப்படியெல்லாம் வாழ்வதற்கு இந்த வீடு, இந்த தகப்பனும் இந்த சூழ்நிலையும் தடையா இருக்கு, இதெல்லாம் என்னைக்கு விட்டு ஒழிச்சிட்டு போய் நம்ம இஷ்டம் போல வாழணும்னு அவன் கனவு கண்டானோ அந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருச்சு. கையில காசு இருக்கு. என்ன செய்யறான்? இஷ்டம் போல செலவு பண்றான், மனம் போல வாழ்றான், என்னெல்லாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் செய்யறான்.
எதெல்லாம் அவனுக்கு இன்பம் என்று படுகிறதோ அதெல்லாம் அவன் செய்யறான். அத்தனை பாவங்கள், அத்தனை அநியாயங்கள், அத்தனை அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் செய்யறான். வசனம் சொல்லுகிறது, வேசிகளிடத்துல தன்னுடைய ஆஸ்தி என்ன செஞ்சுட்டான், அழித்து போட்டான் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலையில அவன் இருக்கிறான். அந்த தேசத்துல பஞ்சம் வருது, குறைவுபட தொடங்குறான். அவனுக்கு என்ன செய்யல, அவனோட கையில் இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப தன்னுடைய வயிற்று சாப்பாட்டுக்கு அவனுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்காக வேலை தேடி ஒவ்வொருத்தரையா போய் கேட்குறான், எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியில் ஒரே ஒரு எஜமானவனை பார்த்து, வயல்ல பண்ணி வைக்கிற வேலை தான் இருக்குது, இஷ்டம்னா செய் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறது பார்த்துருப்பீங்க, மாடு மேய்க்கிறது பார்த்துருப்பீங்க. பன்னி மேய்க்கிற வேலை ஒன்றும் இல்லை. பன்னியை மேய்க்க வேண்டியதில்லை, அது பாட்டில் மேயும். அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இப்படி போ அப்படி போ அப்படின்னு முன்னாடி ஒரு மேய்ப்பர் நின்று ஒரு கோலை எடுத்து ஆட்டுக்கு தலை பறிச்சு போடுறது மாதிரி பன்னிக்கு பறிச்சு போட முடியாது. அது டிபார்ட்மெண்ட்டே வேற, அதுக்கு ஒரு மேய்ப்பர் தேவை. இருந்தாலும் அந்த வேலை இவனுக்காக ஒரு வேலையை அலாட் பண்ணானோ என்னமோ தெரியல. அப்ப அந்த பன்னி மேய்க்கிற வேலையில கொண்டு போய் அவனை விடுறான். இவன் செல்வ செழிப்புல ஒரு சீமானுடைய பிள்ளையா இருந்த ஒரு மனிதன், எவ்வளவு இஷ்டம் போல முந்தா நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவித்த ஒரு மனிதன், இன்னைக்கு தன்னுடைய வயிற்று பசிக்காக இந்த வேலையை ஏற்றுக்கொண்டு இப்ப பன்றிகளோடு என்ன செய்யறான், இணைந்து பன்றிகளோடு தன்னுடைய வாழ்க்கைய வாழ துவங்குறான். அந்த பன்றிகளுடைய தவிட்டினால தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு அவன் ஆசையா இருந்தானா, அதை கொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆளு இல்லையா. கண்காணிப்பு கேமரா அங்கங்க இருக்குது. இவன் பன்னி சாப்பிட்ற தவிட்டை இவன் சாப்பிட்டுட்டு பன்னி இழைச்சி போய் இவன் குண்டாயிட்டான். அதை பார்ப்பதற்கு அங்கங்க கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு, இப்ப இதை பார்த்து அது கூட அவனுக்கு கிடைக்கல. இப்பதான் என்ன செய்யறான், தன்னுடைய அப்பாவை நினைச்சு பார்க்கலாம். அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். என் தகப்பன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர் இருக்கிறார், அவங்க திருப்தியான சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. நான் போய் என்னுடைய தகப்பன் இடத்துல நான் என்ன சொல்லுவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னை உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒழுவலாக நீ என்ன செய்ய வச்சுக்கங்க. காலம்புறா ஏதோ ஒரு பன்னியை வச்சு வாங்குற சம்பளத்தை நான் என்ன செய்யறேன், உங்க கையில வாங்கி சாப்பிட்டு எஞ்சிய காலத்தை ஓட்டுறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்ட்டு இந்த இளைய குமாரன் எங்க போறான், அப்பா வீட்டுக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும், அப்பா வீட்டுக்கு போறான். இந்த அப்பா வீட்டுக்கு போகும் பொழுது அவன் மனசு சொல்லுது, அப்பாவுடைய அந்தஸ்து வேற, அப்பாவுடைய ஸ்தானமே வேற, அப்பாவுடைய லெவல் தகுதி வேற. அந்த அப்பா வீட்டுல தான் நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், அது கடந்த காலம், நம்ம பாஸ்ட். ஆனா இப்ப நம்ம வாழ்க்கை அப்பாவுடைய வீட்டுல போய் அப்பான்னு கூப்பிடுற ஒரு நிலைமையில நம்ம இல்ல. அந்த தகுதி நம்ம விட்டு எப்பயோ போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து ஒரு அக்கிரமத்துல, அநியாயத்துல, பாவத்துல, எல்லாத்துலயும் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சு, இந்த அப்பாவுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிற ஒருத்தன் எதெல்லாம் செய்யக்கூடாது அதை அத்தனையும் செஞ்சு, அவ்வளவு அக்கிரமமும் அவ்வளவு அநியாயமும் அவ்வளவு குற்றப்பட்டியலும் நம்ம மேல இருக்குது. இந்த அப்பாவுக்கு புள்ளன்னு சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்ல. இதெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டே போறான். நம்ம அப்பா எப்படிப்பட்ட ஒரு அப்பா, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறார், எவ்வளவு பெரிய தகுதியில இருக்கிறார். அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு நமக்கு என்னது இந்த சின்ன புத்தி, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு புத்தி நமக்கு இருந்திருக்குப்பா. எங்க கிடந்து வந்துச்சோ தெரியல. எப்படியெல்லாம் இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்து அவரோட சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் உப்பை தின்னுட்டு நமக்கு இப்படி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருந்திருக்க. இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே என்ன செய்யறான், போறான். அப்பா ஏத்துக்குவாரோ ஏத்துக்க மாட்டாரோ, இந்த கண்டிஷன்ல நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாரோ, இதெல்லாம் அவனுடைய மனசு என்ன செய்யுது, அசைபோடுது. ஏன்னா தூர தேசம் போயிட்டானே, தூர தேசத்துல நடந்து வரும் பொழுது
அவனுடைய மனசு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஏன்டா ஒழுங்கா இருந்திருக்க வேண்டியதானே, அண்ணன் இருந்தானே, நீ ஏன் அப்படி வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, செத்த நேரம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நீ கேளுங்க, செத்த நேரம் புத்தியை ஒத்தி வச்சுட்டு சிரிப்பா சிரிக்கிறேன். செத்த நேரம் என்ன செஞ்சா, புத்தியை ஒத்தி வச்சுட்டு இவன் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்பா வீட்டில் அழகா சாப்பாடு, இவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இவன் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் இவனுடைய வேலை. அதை விட்டுட்டு இவன் போய் இப்போ என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கிறான். இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் இவன் தான், வேற யாருமே இல்லை, இவன் தான். இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே வரான். இப்போ நம்ம அப்பா ஏற்றுக்கலன்னா என்ன செய்யுது, ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, இதெல்லாம் சொல்லுது. சரி, அப்பா ஏற்றுக்குவார், ஒரு வேலைக்காரனாக தானே நம்ம கேட்குறோம், ஒரு வேலையால் அவர் வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் பேசிக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே தான் என்ன செய்கிறான், அப்பா கிட்ட வர்றான். அப்பா கிட்ட வரும் பொழுதே இவன் செஞ்ச பாவம், இவன் செஞ்ச அநியாயம், இவன் செஞ்ச அக்கிரமம்லாம் என்ன செய்யுது, இவன் பின்னாடி இன்ஜினுக்கு பின்னாடி குடிச்சு வண்டி வர்றது போல அவ்வளவும் வருது. எல்லாத்தையும் இழுத்துட்டு தான் என்ன செய்யறான், அப்பா கிட்ட போறான். ஆமாவா இல்லையா? வரும்பொழுதே அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி வருது, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை வருது. அது அத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று ஒன்றா அது நீண்டுகிட்டே போகுது. உடைய குற்றப்பட்டியல் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அப்பா கிட்ட வந்துகிட்டு இருக்கான். இவன் ஏந்து பார்க்குறான், அப்பாவோட வீடு தெரியுது. இன்னும் கொஞ்ச தூரத்தில் அப்பா வீடு. இவனுடைய கால் என்ன செய்யுது, நடக்கிறதுக்கு முன்னாடி போறதுக்கு யோசிக்குது. இவனுடைய மனசாட்சி தடுக்குது, போலாமா வேணாமான்னு அவனுக்குள்ள பல கேள்வி வருது. இதுவரைக்கும் வேகமா நடந்து வந்தவன் இப்ப என்ன செஞ்சுட்டான், கொஞ்சம் ஸ்லோவாயிட்டான். ஆனா இவனுடைய சாயலை யார் பார்க்கறது, தூரத்துல இருந்து அவனுடைய தகப்பன் பார்க்க. இவனுடைய நட ஸ்லோவாகுது, அவங்க அப்பாவுடைய நட என்ன செய்யுது, ஃபாஸ்டா. இவன் தயங்குறான், அவங்க அப்பா தீவிரிக்கிறான். இவன் யோசிக்கிறான், அவங்க அப்பா எதை பத்தி என்ன செய்யல, யோசிக்கல. ஓடி வர்றாரு, ஓடி வந்து நேரா யார பாக்குறாரு, அந்த மகனை பாக்குறாரு. அந்த மகனை பார்த்ததுமே என்ன செய்யறாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை மார்போட தழுவி கொண்டு, இவன் என்ன செய்யறான், இவன் வந்து அவனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கானே. கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போகும்போது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவோமே, கோர்ட்ல என்ன ரெக்கார்ட் ஆகும், மாத்தி சொல்லிடக்கூடாது. குறுக்கு சார்னு என்ன எப்படி கேட்டாலும் என்ன செய்யணும், கரெக்டா ஒரே பதில் சொல்ல வக்கீல் சொல்லி கொடுப்பாரு. அதே போல நம்ம என்ன செய்யணும், போய் சொல்லுவோம், அப்படியே மாட்டிக்கலாம். அது போல என்ன செய்யறான், மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரான், உருட்டு போட்டுக்கிட்டே. தகப்பனை பரத்துக்கு விரோதம், தகப்பனை பரத்துக்கு விரோதம், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் இங்க வந்து அதே போல வண்டி போட்டு தகப்பனை பரத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சு அது ஒரு பெரிய மந்திரம் மாதிரி படிக்கிறான். இது எதையுமே அந்த அப்பா என்ன செய்யல, காது கொடுத்து கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய அப்பா. அல்லேலூயா, இதுதான் நம்முடைய அப்பா. நம்ம ஆண்டவர் எப்படி நினைக்கிறோம்னா, இந்த டீச்சர் வெளியில போகும்போது ஒரு லீடரை போட்டுட்டு போவாங்க. யாராவது பேசினா என்ன செய்ய, பேர் உடனே என்ன செய்வான், அவன் தான் பெர்மனன்ட் டீச்சர் நினைச்சுக்குவான். ஒரு நீட்டா குச்சை எடுத்துக்குவான். சாக் பீஸ், ஒரு சாக் பீஸுக்கு 3 சாக் பீஸ் அவனுக்கு பத்தாது. மேலேன்னு எழுதுவான் வெங்கடேஷ். பேசுறதுக்கு முன்னாடியே எழுதுவான் பேரை பூரா. ஏன்னா பேசிட்டானா ஃபியூச்சர்ல அப்படியே எழுதுவான். பிடிக்காத பேரை பூரா எழுதுவான். நாட்டோ பே, இன்னொரு நாட்டோ பே, இன்னொரு நாட்டோ பே. கடைசியில தமிழ்ல அடங்கவில்லை, இவ்வளவும் போடுவான். அது போட்டு வச்சாதான் வாத்தியார் வந்ததுமே, வா இவ்வளவு பேர் பேசுனீங்களாடா அப்படின்னு சொல்லி அவனை அடிப்பார். இப்படிதான் நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஏசப்பா அப்படிதான் இருப்பாரு. ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு டெய்லி என்ன செய்வாரு, ஒண்ணு ஒண்ணா எழுதுவாரு. பரலோகத்து வந்து வா வா, இதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்தியா வா, எப்பா அந்த நோட்டு எடு. யாரு, ஜெயபாலா, வாப்பா அந்த நோட்டு எடு. எப்ப பெரிய நோட்டு தூக்க முடியாம ஒரு 7-8 நோட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஒரு தேவதூதன் தூக்கிட்டு வந்து பிறந்த நாள்ல இருந்து டேட் வைஸா போட்டு எழுதி அதுக்கப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சொல்றாரு,
நான் உன்னுடைய பாவங்களை என்ன செஞ்சுட்டேன், முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போட்டேன், கடலின் ஆழத்துல போட்டேன். ஆண்டவர் இந்த இளைய குமாரனுடைய எந்த பாவத்தையும், எந்த பாஸ்டையும், எந்த கடந்த காலத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல, அது என்னவே இல்லை. அல்லேலூயா. அதை நினைக்கவே இல்லை. இந்த பாருங்க, இந்த கல்லெடுத்துக்கு வந்த பசங்க, அவன் தன்னுடைய பாவத்தை அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளும் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிசாசு நம்முடைய பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான். அதனால நம்ம ஆண்டவரிடத்துல போறதுக்கு நமக்கு நம்முடைய பாவம் நம்மளை தடுக்குது. அதனால நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்யறோம், இன்னும் தூரமா இன்னும் தூரமா இன்னும் தூரமா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய பாவ பட்டியல் நமக்கு முன்னாடி வந்து அது பெருசா நம்மளை பயமுறுத்துது. நம்முடைய கடந்த காலம், நம்முடைய பாஸ்ட் நம்மளை பெருசா பயமுறுத்துது. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா தூரமா போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய பாஸ்ட் பெரிய டார்க், ரொம்ப இருட்டுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் பயங்கரமாக போகும். ஐயா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் செட்டைகளின் மரலின் நிழலில் தான் என்ன செஞ்சிருப்பாரு, அம்மாவை பாதுகாத்து கொண்டு போவார். கண்டக்டர்கிட்ட சண்டை போடுவார். கூட யார் வந்தாலும் பஸ்ஸில், ஆமாம், அவ்வளோ சேஃப்டியாக இருப்பார், அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார். மனைவி அதே போல் மனைவி கணவனை அப்படி நேசிப்பார். 1 வருஷம் தாண்டிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து ஊரில் 4 இருக்கும், இதுக்குன்னே இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது எதுக்குன்னா இதுக்குதான். எதுக்கு? நம்மளோட பழைய கதை இருக்கு பாருங்க, அதை எடுத்து விடுறது. அந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய பூரா, வரலாற்று பாடம் பூரா மனப்பாடம் பண்ணி வச்சது மாதிரி வந்த பிள்ளைகிட்ட, உன் வீட்டுக்காரன் ரொம்ப பாட்டில் அப்படி இப்படி இருக்காரு, நீ பாட்டில் என்ன செஞ்சிடாத, தப்பா இருந்துடாத. அவன் யார் தெரியுமா, எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, ஏதோ இந்த 1 வருஷமா தான் அவன் ஒழுங்கா இருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் கதையை சொல்ற கேளுன்ட்டு நிப்பாட்டிடும். இந்த அம்மாவுக்கு சாப்பாடு இறங்காது, தண்ணி இறங்காது. அக்கா நேற்று என்னமோ ஒண்ணு சொல்லி, அக்கா கதை தெரியுமா, கதை என்ன கதைக்கா, அதெல்லாம் கேட்காத, அதை விட்டு, ஏதோ தெரியாம என் வாயில வந்துருச்சு, அதை அத்தோட விட்டுருவோம். அப்படின்னு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யாது, 3 நாளைக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் போய் அந்த அம்மாவை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து, பொரி, சோளப்பொரி, ஐஸு, ரோட்டில் எதெல்லாம் வித்துட்டு வரானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கதையை கேட்கும். அந்த கதையை கேட்ட பிறகு நம்ம வீட்டுக்காரோட பழைய காலம் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிடான் தெரிஞ்சு. 8 வயசா பெண்களுடைய பெரிய சுவாமி ஐஏஎஸ் எல்லாம் ஈஸியா பெண்கள் பாஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா அவ்வளவு ஒரு மனப்பாட சக்தி. எந்த டேட்ல வீட்டுக்காரர் என்ன பேசினார், யார்கிட்ட என்ன பேசினார், எங்க போனார், எங்க வந்தார், எல்லாமே பர்டிகுலரா ரெக்கார்டே தேவையில்லை. 8 வயசா எல்லாம் தெரியும், மைண்ட்லயே இருக்கும். கம்ப்யூட்டர் கூட கொஞ்சம் லேட்டா சொல்லும், ஆனா உங்களுக்கு கரெக்டா டக்கு 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 டக்குன்னு வரும் பாருங்க பாஸ். அதே போல இவருக்கும் கண்டக்டர்லாம் சண்டை போட்டு பாதுகாத்தா இருப்பாருங்க. இப்ப என்ன செய்ய மாட்டாரு, அம்மா ஊருக்கு அனுப்ப மாட்டார். கேட்டு பாருங்க, ஊர்களத்துல கிராமத்துலாம் கேட்டு பாருங்க. என் வீட்டுக்காரன் என்ன செய்ய மாட்டான், உன்னைய பார்க்கவே விட மாட்டான்மா. அப்படியே வந்தாலும் வண்டியிலே கூட்டிட்டு வந்துட்டு என்ன செய்யறான், வண்டியிலே திரும்ப கூட்டு போயிடுறாமா. ஒரு நாள் ராத்திரி தங்கறதுங்கிற விட மாட்டாமா. என்னதான் யார் தான் என்ன ஓதுறாங்க என்னன்னே தெரியலமா. அப்பதான் அந்த அம்மாவுக்கு நினைப்பு வரும், நம்ம ஸ்டோரியை யாரோ அந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ மனுஷனுடைய பழக்கம் பாருங்க, பழைய காலத்தை கிண்டி கிண்டி கிளறி கிளறி குத்தி காயப்படுத்தி முறிக்கிறது, அவனை காயப்படுத்துறது, அழுவ வைக்கிறது, கண்ணீர் விட வைக்கிறது, அவன் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்து ரசிக்கிறது. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. இவன் இப்படிப்பட்ட இயல்புல இருக்கிறதுனாலதான் இவன் ஆண்டவரையும் அப்படிப்பட்டவர் நினைச்சிட்டான். ஆண்டவர் போல ஒரு ஜென்டில், ஒரு ஜெனரஸா, ஒரு பெருந்தன்மையாளர், நீங்க என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவு, நாம சிந்திக்க முடியாத அளவு அவரை போல ஒரு பெருந்தன்மையாளர், அவரை போல ஒரு அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள ஒரு ஆளை நீங்க என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. ஆண்டவரை போல ஒரு ஜென்டிலான ஒரு பர்சனை உங்களால பார்க்க முடியாது. அவர்
நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒரு நாள் எண்ணுகிறவர் அல்ல. அதை கணக்கு வச்சு நம்மளை தண்டிக்கிறவர் அல்ல. மகனே அப்பான்னு சொல்லி நம்ம ஓடி வந்துட்டோம்னா அப்பாவுக்கு மகன்கிற உறவு தான் தெரியுமா ஒழிய இந்த மகனுடைய கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எதுவுமே அவருடைய கண்ணுக்கு வராது. என்றைக்கு அப்பாவுடைய உறவை தேடி வந்துட்டானோ அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் அவன்கிட்ட இருந்துச்சு. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ, அப்பா கிட்ட போவேன், நான் என்னுடைய அப்பாவை நான் போய் பார்க்க போறேன், அவர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி என்னை ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, நான் அப்பா விட்டு தூரமா போனதுனால தான் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளா இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு நெருக்கப்படுறேன், என்னுடைய அப்பா கிட்ட போவேன்னு எப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புறானோ அப்பவே அப்பாவுடைய அளவற்ற கிருபை, அளவற்ற கிருபை, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு கிருபை, நம்முடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு அடங்காத ஒரு கிருபை அவனை மூடி அவன் என்ன செய்து மறக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா ஒரு பெரிய மன்னிப்பை கொடுக்குது. பாவத்திலிருந்து ஒரு பெரிய மன்னிப்பு. இரண்டாவது, பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. அல்லேலூயா. கடந்த காலத்துல நம்ம செய்த பாவங்கள், குற்றங்கள், அதற்கான எல்லா பிரதிபலன்கள், அந்த விளைவுகளில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது. அந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை கொடுக்குது. இந்த உலகத்துல யாரும் இதை செய்ய முடியாது. எந்த தெய்வமும் தர முடியாத ஒரு மன்னிப்பையும், எந்த தெய்வமும் தர முடியாத ஒரு விடுதலையும் பாவத்திலிருந்து தருகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை பாராத, நம்முடைய பாவத்தை எண்ணாத ஒரு தேவன். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை நம்முடைய கடந்த காலம் நம்ம பயமுறுத்துனுச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அதை இறக்கி வைங்க. நம்முடைய பெரிய ஆண்டவரால் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய பாவம் ஒன்று இல்லை. ஆண்டவர்கிட்ட வராமல் இருக்கிறது தான் பாவம். அப்பாவுடைய சமூகத்துக்கு வராமல் இருக்கிறது தான் பெரிய பாவம். நீங்க அப்பாவுடைய சமூகத்தில் அப்பா அப்பான்னு ஒரு குரல் கொடுத்து அந்த அப்பா கிட்ட உரிமையோடு நீங்க ஓடி வந்துருங்க. மற்ற எல்லாவற்றையும் அப்பா என்ன செய்வா? எல்லாவற்றையும் மாற்றுவா, எல்லாவற்றையும் மாற்றுவா. அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாறுனுச்சு, அவனுடைய பழைய நிலைமை மாறுனுச்சு, அவனுடைய கடந்த காலத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டுச்சு. பாருங்க, அண்ணங்காரன் பாருங்க சொல்றான், இந்த அப்பா என்ன அப்படி இருக்கிறாரு, இவன் அப்படி இருந்தவனுக்கு போய் இதெல்லாம் செய்யறாரு, அதெல்லாம் செய்யறாரு, பார்க்குறாரு, எடுக்கிறாருங்க. அவன் அப்பா அண்ணங்காரன் மறக்கலை, பழசை தூண்டுறான். ஆனா அப்பா என்ன செய்யல, எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பா நீ என்னப்பா செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, ஒரு ஒன்று ரெண்டு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், எங்கேயாவது அங்கே சொல்லியிருக்காரா பாருங்க, இருந்தா எடுத்து காட்டுங்க. ஒண்ணு கூட கேட்கல. நீ என்னதான்டா செஞ்ச, பல காசை வாங்கிட்டு போய் எப்படா செலவு பண்ண? இன்னைக்கு நம்ம 20 ரூபா கொடுத்துட்டு 20,000 கேள்வி கேட்கிறோமே நம்ம பிள்ளைங்கள்ட்ட. ஆனா அப்பா இவ்வளவு காசு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நீ என்னதான்டா செஞ்ச, எப்படி இவ்வளவு சீக்கிரம் அந்த சொத்து காலியானுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? கேட்கல. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன், நீங்களும் நானும் பாக்கியவான். நீங்களும் நானும் அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய கடந்த காலத்தை ஆண்டவர் என்ன செய்யல, எண்ணுகிறவர் அல்ல. நம்ம என்னைக்கு அப்பா கிட்ட வந்துட்டோமோ, என்னைக்கு மனம் திரும்பிட்டோமோ, அன்றைக்கே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த கால கசப்புகள் நெஞ்சுக்குள்ளே உறுத்துதோ, எதிர்கால பயம் வந்து மலை போல மிரட்டுதோ. கடந்த கால கசப்புகள். ஒரு சம்பவம், ஒரு பொண்ணு ஒரு தன்னுடைய வாலிப பிராயத்தில் ஒருத்தனை நேசிச்சது. ரமேஷ் வச்சுக்கோ பேர், பச்சை குத்திருச்சு. பேர் என்ன செஞ்சிருச்சு, கையில் பச்சை குத்திருச்சு. அப்புறம் என்னமோ ஆயிடுச்சு, பிரேக்கப். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, வேலைக்கு போணுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு வரனை தேடி பார்த்து கல்யாணம் டேட் அறிவிச்சிட்டாங்க, தேதியெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ ரமேஷ் என்ன செய்கிறாரு, கையில் இருந்துட்டு உறுத்துறாரு.
இப்போ அதனால தான் அந்த வாலிப பிள்ளைங்களாம் என்ன செய்யக்கூடாது, கையிலெல்லாம் வசனம் அப்படி தான் சொல்லுது, எதையும் நம்ம சரீரத்தில் எதையும் பச்சை குத்தம் கீறிக்கொள்ளக்கூடாது. இப்போ ரமேஷை அழைச்சி சுரேஷா ஆக்கு. இது என்னைக்கா இருந்தாலும் சுரேஷ் இது என்ன செய்வார், அதை தான் பார்ப்பார் மெயினாக. ஏதோ ஒன்றுங்க அலைஞ்சிருக்கேன் கண்டுபிடிப்பார். இது நான் விளையாட்டாக சொல்கிறேன், இதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எத்தனை கதை என்னிடத்துல வந்த கதையை நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சோகமான கதைகள் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கடந்த கால கசப்புகள் நெஞ்சுக்குள்ளே உறுத்துதோ, எதிர்கால பயம் வந்து மலை போல மிரட்டுதோ. கடந்த கால கசப்புகள் நெஞ்சுக்குள்ளே உறுத்துதோ, எதிர்கால பயம் வந்து மலை போல மிரட்டுதோ. என்று நிலை மாறும் என்ற ஏக்கம் உன்னை வாட்டுதோ, என்று நிலை மாறும் என்ற ஏக்கம் உன்னை வாட்டுதோ. என்று நிலை மாறும் என்ற ஏக்கம் உன்னை வாட்டுதோ. எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் பூ பூக்குதோ, யாரிடம் சொல்ல முடியாதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. யாரிடம் சொல்ல முடியாதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. ஒருபோதும் தீராத போராட்டமோ, ஒருபோதும் தீராத போராட்டமோ, மனவாட்டமோ, கண்ணில் நீரோட்டமோ. யாரிடம் சொல்ல முடியாதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. ஆண்டவருடைய கரத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை சத்தத்தை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னார். இந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒரு தகப்பனை போல உங்களிடத்துல உறவு பாராட்ட விரும்புகிறார். துடுப்பிழந்த படகை போல கடலில் வாழ்க்கை மிதக்குதோ, துவண்டு சோர்ந்து நொந்து வென்று போதும் என்று புலம்புதோ. துடுப்பிழந்த படகை போல கடலில் வாழ்க்கை மிதக்குதோ, துவண்டு சோர்ந்து நொந்து வென்று போதும் என்று புலம்புதோ. புயல் மேல் புயல் வந்து மோதுதோ, புயல் மேல் புயல் வந்து மோதுதோ. புயல் மேல் புயல் வந்து மோதுதோ. புரியாத புதிராக எல்லாம் கை நழுவுதோ. யாரிடம் சொல்ல முடியாதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. யாரிடம் சொல்ல முடியாதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. இயேசு உன்னை அழைக்கிறார், இதயத்தை தந்திடு, எல்லாமே மாற்றிடுவார், ஓடோடி வந்திடு. இயேசு உன்னை அழைக்கிறார், இதயத்தை தந்திடு, எல்லாமே மாற்றிடுவார், ஓடோடி வந்திடு. கண்ணீரை மாற்றுவார், கஷ்டங்களை சொல்லிவிடு. கண்ணீரை மாற்றுவார்,
நடத்திடுவார், கரம் அதை தந்துவிடு. கரம் பற்றி நடத்திடுவார், கரம் அதை தந்துவிடு. யாரிடமும் சொல்ல முடியா வேதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. யாரிடமும் சொல்ல முடியா வேதனையோ, எப்போதும் மாறாத சோதனையோ. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நாம் யாவரும் முழங்கால் படிவிட்டு அந்த தேவாதி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தது போல, இளையகுமாரன் மனம் திரும்பினது போல, இளையகுமாரன் தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து மனம் வருந்தி, ஆண்டவரே நான் தகுதி இல்லைப்பா, நான் தகுதி இல்லைப்பா, நான் தகுதி இழந்துட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவிடத்துல நெருங்கி வந்தது போல, ராத்திரி வேளையில அப்பாவிடத்துல நெருங்கி வாங்க. அப்பாவுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம கொஞ்சம் பேரும் அதிகம் பேரும் அது பிரச்சனை இல்லை. நம்முடைய மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை போல ஒரு பெருந்தன்மையாளரை, ஒரு பெருந்தன்மையாளரை, மன்னிப்பதில் வள்ளலை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் ஆண்டு சொல்றார். நம்ம எல்லாரையும் ஆண்டு பார்த்து சொல்றார், என்னோட சமூகத்துல ஓடிவா, என்னை தேடிவா. நீ வரும்போது உன் பாவத்தை நான் பார்க்கறதில்ல, உன் அக்கிரமத்தை நான் பார்க்கறதில்ல. நீ எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன தப்பு செய்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பா என்னை மன்னிங்க, என் பிரச்சனை ஆண்டவர் நான் யார்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் தவறி செய்யற ஆண்டவரை என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க. ஆண்டவரே நீங்க உடைய வேதத்துல சொல்லிருக்குது, எவனுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவன் பாக்கியவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஒரு விஷயம், என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. நிச்சய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நிச்சயம் நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் மூடி மறைக்கிறவர். அவர் ஒரு நாள் நம்முடைய பாவத்தை வெளியரங்கமாய் சொல்கிறது இல்ல, வெளியரங்கமாய் ஒருபோதும் ஒரு மனுஷங்களுக்கு முன்னால நம்மளை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. மனுஷன் அதை செய்வான், ஆனா அவர் செய்ய மாட்டார். நம்முடைய பாவத்தை மனுஷனுக்கு முன்னால நம்ம சொல்லி அவர் அவமதிக்கிற தேவன் அல்ல, அதை மூடி மறைக்கிற தேவன், அதை மறந்து போகிற தேவன். ஒரு நாள் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மனுஷனிடத்துல சொல்கிறது இல்ல. நம்முடைய பாவங்களை மூடி மறைத்து மன்னித்து நம்முடைய மகனாய் நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், உங்க அக்கிரமங்கள் கர்த்தர் மன்னிக்கிறார். இந்த நாள்ல பெரிய ரட்சிப்பை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க.